பைரவா. தியானம் மன உணர்வும். கண்ணை மூடி உட்காந்தோம்னாவே நமக்கு உணர்வு கிடைத்திருமா? தியானங்கிறது மனம் தெளிவுபடுத்துறதும் உடலை பலப்படுத்துறது தியானம். மனதை எதிர்கொள்கிற அளவுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது தியானம். உன் செயல்பாட்டை பலப்படுத்தக்கூடியது தியானம். எல்லாத்துக்கும் மன ரீதியாக உணர்வு ரீதியாக பலம் இல்லை. அப்போது நம்ம தியானம் செய்கிறதுனால மனதை பலத்தை ஏற்படுத்திக்கிறோம். வலிமை அப்படின்னு சொல்கிறோம், மனபலன்னு சொல்கிறோம். தியானம் மட்டும்தான் மனபலத்தை சரியாக கொண்டுட்டு போகும். உடல் பலங்கிறது ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு மனபலம் இல்லைனாவே அது எப்படி உடல் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியாது. சில பேரெல்லாம் தியானம் பண்ண முடியல, நான் உட்கார்ந்து பார்க்குறேன், அமர்ந்து பார்க்குறேன், 10 நிமிடம் 20 நிமிடம் 1 மணி நேரம் நான் அமர்ந்து பார்க்குறேன், மனதை ஒருநிலைப்படுத்த முடியல, ஒரு நிலையே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. நான் தியான வகுப்பில் எல்லாத்துக்கும் ஒரு நிலையை சொல்லி கொடுப்பேன். ஃபஸ்ட்டு உணர்வை ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்துங்க, தியானம் உங்களுக்கு தெளிவாக வரும். இப்போது உங்களை உணர்வை எப்படி நீங்கள் தெளிவுபடுத்துறது? உணர்வு ஒரு நேர்கோட்டில் வேணும்னு சொல்கிறோம். அது எப்படி ஃபஸ்ட்டு தியானத்துக்கு கொண்டுட்டு போகிறது அப்படின்னா, நம்ம 2 கை இப்படி வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சுட்டு இந்த கட்டை விரல் இருக்குது பாருங்கள், இதை உங்களுடைய உணர்வுபூர்வமாக மன ரீதியாக இந்த விரலை இப்படி சுற்றிக்கிட்டே இருங்க. இதை நீங்கள் சுத்த என்னாகும் அப்படின்னா, உங்களுடைய ஆள் மனம் இந்த பெருவிரல் நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கும். இதை நிற்காமல் நம்ம சுற்றணுங்கிற எண்ணம் நமக்கு உருவாகிற போது இது இப்படியே நாள் கணக்கு, வாரக்கணக்கு, மாதக்கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு 9 நாள் தியானத்தில் கவனம் செலுத்தி இதை மட்டும் நீங்கள் 9 நாள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா 10ஆவது நாள் உங்கள் மனம் ஒரு நிலை ஆகிடும். மனம் ஒரு நிலை ஆகிற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் சுத்தமாகும். உங்களுடைய எண்ணங்கள் சுத்தம் ஆகிற போது உங்களுக்கு எடுத்த காரியம், நினைத்த காரியம் சித்தியாகும். உங்களுக்கு காரிய சித்தி ஆகிற போது நீங்கள் வெற்றியாளராக மாறுறீங்க. இதுதான் தியானம். எவ்வளோ அடங்கியிருக்குது பாருங்கள். நம்ம மனதை ஃபஸ்ட்டு எண்ணத்தை பலப்படுத்துகிறோம், மனதை ஒருநிலைப்படுத்துகிறோம், மனதை சுத்தப்படுத்துகிறோம், நேர்கோட்டில் பயணம் செய்கிறோம், காரிய சித்தியாக்குறோம், நாம் வெற்றியாளராக மாறுறோம். இவ்வளோதான். இதுதான் தியானம். இவ்வளோதான்.